அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு பதிவில் குரானில் மறைந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ரகசியத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை இப்போ பார்க்காம விட்டால் நிஜமாகவே கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான். ஏன்னா உங்கள் வீட்டில் வறுமையையும் கடன் பிரச்சனையையும் வேரோடு அழிக்கக்கூடிய ஒரு விசித்திரமான ரகசியம் குரானின் 34வது அத்தியாயமான சூரா சபாவில் ஒளிஞ்சிருக்கு. அது என்ன ரகசியம், அதை நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத இப்போ நம்ம ரொம்ப சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். திருக்குரானின் சபா என்ற ஒரு தேசத்தை பற்றி அல்லாஹ் தனி அத்தியாயமே இறக்கியிருக்கான். அந்த தேசத்து மக்கள் உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரர்களாகவும் செல்வ செழிப்பு மிக்கவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களின் வீட்டின் வலது பக்கமும் இடது பக்கமும் பிரம்மாண்டமான கனித்தோட்டங்கள் இருந்தன. இயற்கை வளம் கொட்டி கிடந்தது. இவ்வளவு செல்வங்கள் அவர்களுக்கு எப்படி வந்தது தெரியுமா? அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சட்டத்தை கற்றுக் கொடுத்திருந்தான். அதை அவர்கள் கடைபிடித்தவரை அவர்களுக்கு வறுமை என்ற வார்த்தையே தெரியாமல் இருந்தது. அல்லாஹ் அந்த மக்களுக்கு கட்டளையிட்ட குரானில் பதிவாகியுள்ள அந்த ரகசிய வாழ்வாதார விதிமுறை இதுதான். குலூமின் ரிஸ்கி ரப்பிகும் வஷ்குருல்லாஹ். இதனுடைய பொருள், உங்கள் இறைவனுடைய வாழ்வாதாரத்தில் இருந்து உண்ணுங்கள், அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நம்மில் பலர் என்கிட்ட பணம் இல்லை, வறுமையாக இருக்கு என்று எப்போதும் குறை சொல்லி கொண்டே இருப்போம். ஆனால் அல்லாஹ் நான் கொடுத்த சிறிய ரிஸ்க்குக்காக இருந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு சாப்பிட்டு விட்டு எனக்கு நன்றி சொல்லுங்கள் என்கிறான். எப்போது ஒரு மனிதன் வறுமையை புலம்பாமல் கிடைத்த ரிஸ்கை ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தையை நாவால் ஓதுகிறானோ அவனது பொருளாதார தடைகள் அல்லாஹ் உடைக்கிறான். இதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? தினமும் நீங்கள் சாப்பிடும்போது, உங்களது கடை அல்லது அலுவலகத்தில் ஒரு சிறிய வருமானம் உங்கள் கைகளில் வரும்போதும் உடனடியாக இந்த குரான் வசனத்தை ஓதுங்கள். அல்லாஹ் எனக்கு கொடுத்த ரிஸ்கை நான் உண்ணுகிறேன், அவனுக்கே நன்றி செலுத்துகிறேன் என்று உங்கள் ஆழ் மனதில் ஆழமாக பதிய வையுங்கள். உளவியல் ரீதியாக வறுமை என்ற சிந்தனையை ஒழித்து செல்வ ஈர்ப்பு விதியை உங்களது வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய மிக உயரிய குரான் வசனம் இதுதான். இதை தொடர்ந்து செய்யும் போது உங்கள் கடன் சுமைகள் குறைந்து பரக்கத் பெருக்கெடுக்கும். நண்பர்களே, வழக்கமான வாஜிபாக்களை தாண்டி குரானின் 34வது அத்தியாயம் காட்டிய இந்த சபா தேசத்து ரகசியத்தை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயம் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். இந்த தகவல் உங்களுக்கு புதுமையாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தால் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்களில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறதுனால அது மூலமா உங்களுக்கும் ஒரு நல்லது கிடைக்கும் இல்லையா? அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.